Damn it. எதுக்கு போன் வச்சிருக்காங்க? ச்சே. எங்க அட்வொகேட் அங்கிளோட மொபைலுக்கு நான் 1 hour ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. இனி அவன் அங்க போய் என்னென்ன உளற போறானோ. இவள மாதிரி அவனும் ஒரு வரட்டு கேஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தமாஷ் பண்றதுக்கான நேரம் இல்ல இது. அப்ப நாமளே நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். எதுக்கு? அவன மாதிரியே நாமளும் உள்ள போய் மாட்டிக்கிறதுக்கா? தேவையில்லாம பேசாத. அவன் மட்டும் உள்ள இருக்கணுமா? அவன் இந்த ஆக்சிடென்ட் பத்தி போலீஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டான்னு வெச்சுக்கோ. வாட் வில் பி தி பனிஷ்மென்ட்? அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏய் அங்க பாரு, விவேக் இங்க வந்துட்டான். விவேக், see this is the limit. நீங்க பண்ண தப்புக்கு போலீஸ் என்ன வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. என்னென்ன கேட்டாங்க தெரியுமா? ஏன் நல்ல நேரம் கார் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தப்பிச்சு வந்தேன். நான் என் டாடி மம்மி கிட்ட என்ன காரணம்னு சொல்லுவேன். I can't suffer this anymore. என்னால மறைக்க முடியாது, நடந்ததை சொல்ல போறேன். விவேக், இனிமே என்னால இது மாதிரி நடிக்க முடியாது. கூட முடியல. தண்டனை கிடைச்ச கிடைக்கட்டும். என்ன பேசுறீங்க பாரு? ஜெயில பத்தி பேசி நீ ஒண்ணு எங்களை பயமுத்த வேணாம். மரியா. எஸ் ஐ நோ. உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க எதுக்கும் தயார்னு எனக்கு தெரியும். நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது உன்னோட டென்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேலைய சொல்லி நான் தரேன். என்ன வேலை பேசுறியா? ஏய் உன் திமிர நான் அடக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னைய அடிக்க கை ஓங்குறியா? ஓங்குன கைய ஒரே வெட்ட வெட்டிடுவே. ஏய் நீ கேட்ட பேமெண்ட சிங்கிள் பேமெண்டா செட்டில் பண்ணிருக்க. அதையும் வாங்கிட்டு இந்த துளு துளியா? this is too much, okay? பண திமிரல என்ன வேணாலும் பேசுவியா? ஏய் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இவனால உன் லைஃபே வீணா போய்டும். விவேக், come on, let's go. இப்போவாது உன் ஃப்ரெண்ட்ஸ்களை பத்தி உனக்கு புரிஞ்சது இல்ல. இவங்களுக்கு போய் உதவி செய்யணும்னு என்கிட்ட கெஞ்சிரியா? விவேக், நீ எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடாத. லிண்டா, நீ எங்க போற? நீ எதையுமே யோசிக்காம அவசரப்பட்டு செய்யறதால தான் நம்ம எல்லாரும் ஆபத்துல மாட்டிக்கிறோம். மைண்ட் இட். விவேக், live it. உனக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். அந்த ஸ்டூபிட் இன்ஸ்பெக்டர்னால எல்லாம் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ப்ளீஸ், யூ கேன் பிலீவ் மீ. ஓகே? சாரி லிண்டா, சாரி சாரி. அப்ப இருந்த மூட் அவுட்ல நான் ஏதோ பேசிட்டேன். என்ன சாரி? சொல்ல கூடாததெல்லாம் சொல்லிட்டு இப்ப சாரி கேக்குறியா? ஓகே, நீங்க யாரும் இனிமே என்கிட்ட பேச வேண்டாம். Just leave me alone. லிண்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? Are you mad? Yes, I am mad. எனக்கு பைத்தியம் தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்க. எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. எனக்கு விவேக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உங்க யாருக்குமே பிடிக்கல. அப்படிதானே? நீ யாரு? என்ன பண்ணிடுவ? உன்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிற திமிரா? லிண்டா, கூல் டவுன் யா. எதுக்காக தேவையில்லை? வேண்டாம், உன்னோட சிம்பத்தி எனக்கு வேண்டாம். நீங்க யாரு நினைச்சாலும் என்னையும் விவேக்கையும் உங்களால பிரிக்க முடியாது. இனிமே இந்த ரூம்ல உங்க கூட நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் பாருமா, இனி எப்பவுமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன். சொன்ன கேளுடி. நோ அதிரா, வேண்டாம். அவளை தடுக்காத. அவ போகட்டும். ஹலோ
ஓகே சார், கொடுத்துருக்கேன். ஓவர். வணக்கம் சார். அந்த ஆள் யாரு? இங்க செக்யூரிட்டியா இருக்காரு, பேர் பத்ரன். இந்த செத்து போன பொண்ணு ஆள் எப்படி? நல்ல தங்கப்பட்ட சுபாவம் சாரே, என்கிட்ட வலிய பாசமா இருப்பா. குட்டிக்கு எந்தாச்சுன்னு தெரியல சாரே. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? லோக்கல் கார்டியன்ஸ்க்கு சொல்லிட்டோம். அவங்க பேரண்ட்ஸ் மலேசியால இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லிருக்கோம். அவங்க ரூம் கொஞ்சம் காட்டுறீங்களா? வாங்க சார். அந்த போன் நம்பரை சொல்லுங்க. 28346714. ஓ, இவங்க தானே NRI கேங். நீங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே ரூம்ல தான் இருக்கீங்கல்ல? சார் தயவு செஞ்சு இப்ப இவங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நேத்து நைட் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது? நீங்களா சொல்லிடுங்க, இல்லன்னா சொல்ல வைக்கவே எனக்கு தெரியும். ஐயோ ஆதிரா மோளே, என்னாச்சு? ஒரு முறை பிறந்து ஒரு முறை இணைந்து பிரிவது என்ன நிலை? பறவை போல் பறந்தாய், முழுதாய் வானமளந்தாய், முகிலாய் என்று கலைந்தாய், நீலத்தை ஏனோ மறந்தாய், கண்ணுக்குள்ளே கலந்தாய், நெஞ்சுக்குள்ளே நிறைந்தாய், உயிராய் உள்ளே காட்சிகளில் தெரிந்தாய், கன்னங்களில் அறைந்தாய், ஏனோ பிரிந்தாய், இனவாய் மண்ணில் வளர்ந்தாய், ஏனடி தேய்ந்தாய்? ஒரு முறை பிறந்து ஒரு முறை இணைந்து பிரிவது என்ன நிலை? சார், அந்த பொண்ணு மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அது தற்கொலை நீயே முடிவு பண்ணிட்டியா? அவன் மேல இருந்து குதிச்சதை நீ பாத்தியா? இல்ல சார். எந்த அலறலையும் கேட்கலையா? சொல்றா, உனக்கு அங்க என்ன வேலை? உண்மையை சொல்லு, அங்க என்ன நடந்தது? சொல்றா. ஒண்ணு தெரியாது சார். உனக்கு எதுவும் தெரியாது? மரியாதையை உண்மையை சொல்லிட்டு போது விடு. இனிமே இவன் அடிச்சா அவன் செத்து போயிடுவான். இவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவன் அனுப்பிடு. ஐயா ஐயா சொன்னா கழுக, என்ன அடிக்காதீங்க ஐயா ஐயா ஐயா. உண்மையை சொல்லு, லிண்டா இறந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த? ஞாபகம் இல்லையா? நான் என் ரூம்ல தான் இருந்தேன். சத்தம் எதுவும் கேட்கலையா? அது எப்படி ஐயா எனக்கு கேட்கும்? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சா 10 மணி வரைக்கும் ஒரே சோழி. இது கடையில அணுகுண்டு போட்டாலும் எனக்கு கேட்காதியா. ஏயா நீ நல்லா தண்ணி அடிப்பியா? ஆசை இல்லாம இல்லையா, அப்புறம் அது எங்க இருந்தியா எனக்கு கிடைக்கி. சரி, உனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு எப்படி செத்துருப்பா?
மேல இருந்து வலிக்கு விழுந்திருப்பான்னு நினைக்கேன். அது ஏன் அப்படி சொல்ற? அது அந்த லிண்டா பொண்ணு இருக்குல்ல, அது எப்பவும் மாடிக்கு போய் தான் போன் பேசும். அங்க ஒரே வழுக்கலையா, அப்ப வலிக்கு தானே விழுந்திருப்பா. நீ தான் தள்ளி விட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த மாதிரி அபன்மா பழிச்சிடாதீங்க. இவன் அந்த ரூம்ல போட்டு பூட்டுங்க. அப்பதான் உண்மையை ஐயோ சொல்லு. ஐயா, இதை விட்டுருங்கய்யா. ஐயா வேண்டாம், விட்டுருங்கய்யா. அடுத்தது யார் அன்வர்? வேலைக்காரி சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஸ்விம்மிங் பூல்ல இருக்கோம் மேடம். என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு உங்ககிட்ட ஏதோ விஷயம் கேட்கணுமா? நோ, நாங்க யாரையும் பார்க்கவும் விரும்பல, பேசவும் விரும்பல. யாரு? என்னாச்சு சாமி? அங்கிள், சார், அவங்க 10 பேரும் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷாக்கு அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுல ஒருத்தி அன்கான்சியஸா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இந்த நிலைமையில நீங்க கேக்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ ப்ளீஸ். நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்க அவங்கள வர சொல்லுங்க. ஐ எம் அட்வொகேட் ராஜேந்திரன். கேள்விப்பட்டிருப்பீங்களே, ப்ராசிக்யூட்டர். தெரியும். நான் இங்க இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோக்கல் கடையினா இருக்கேன். நீங்க தேவையில்லாம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல சார். நீங்க தாராளமா விசாரிக்கலாம். ஆனா அது எங்க அனுமதியோட தான் விசாரிக்கணும். லா அண்ட் ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கங்க. சார், எஸ்பி சார். சார், நீங்க அங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் உங்க என்கொயரி வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார்.